மக்களே வணக்கம். நான் கடலோசை எஃப்எம் ஆர்ஜி லெனின். இந்த ஒரு லைட்டிங் செட்டப்லாம் எதுக்காகனா, நம்ம பாம்பனில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் இது. இப்போ இதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு திறப்பு விழா நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்கரேஷன் எல்லாமே. ஸோ உள்ளே வாங்க, இந்த ஒரு பழமையான பள்ளிவாசலை எந்த மாதிரி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு திறப்பு விழா இருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லோரும் இப்போவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி விழா கோலம் பூண்டிருக்கு இந்த இடமே. பாம்பனோட ஒரு பழமையான பள்ளிவாசல். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பள்ளிவாசலோட பேர் வந்து ஜாமியா மஸ்ஜித். உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. பாம்பன் பள்ளிவாசல் நிறுவியது கிபி 1311. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பழமையானது. இதுதான் பிரேயர் ஹால். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஏசி செட்டப்பில் இருக்குது. இந்த தூண்களோட டிசைன்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த பள்ளியோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1311 மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு அவரால் கட்டப்பட்டது தான் இந்த பள்ளி. மாலிக் கபூர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசர் டெல்லியை ஆண்டவர், அவரோட தலைமை படை தளபதி தான் இவர். ஸோ இந்த பகுதியில் வரப்போகும்போது இவர் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு முழுமையான ஒரு ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். 1311 இது கட்டப்போகும்போது இப்படியான ஒரு கட்டிடக்கலையை வந்து அந்த காலத்தில் முகலாயர்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான